அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இந்த பொய் செய்திகள், ஃபேக் நரேட்டிவ் அப்படின்றது எஸ்பெஷலி இந்த தேர்தல் காலகட்டத்தில் ரொம்பவே சுத்திட்டு இருக்குதுங்க. அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு இந்த தேர்தல் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு. அது சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய லெட்டர் பேடில் 2 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் யாரோ ட்விட்டரில் அதிலலாம் யாரோ சுத்த விட்டுனுக்கிறாங்க. அதில் அவர் எழுதியிருக்காராம், இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் செயல்பாடு சரியில்லை, நம்ம ஜெயிக்கவே முடியாத தொகுதியெல்லாம் வாங்கிக்கிறாரு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் தொகுதி எல்லாம் அப்படி இப்படின்னு 2 பக்கத்துக்கு எழுதிட்டு கீழே அண்ணாமலையின் கைத்து போட்ட மாதிரி ஒரு லெட்டருங்க. அது பார்த்தவொடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யாரோ டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஷேர் பண்ணவங்க எல்லாமே ஆஃப்டர் சம் டைம் டெலீட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எதுக்காக இந்த வேலை அப்படின்றது தெரியல. அட்லீஸ்ட் அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி இதை சுத்த விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கலாம். பட் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாத்தையும் சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு லெட்டரை ஃபோட்டோஷாப் பண்ணி கொண்டு வந்தால் எதுக்காக இந்த மாதிரிலாம் குழப்பத்து போய் நடந்துனுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இங்கே இதுதான் அப்படின்னு சொன்னால் அந்த காங்கிரஸில் பண்ணின்னுக்கிறாங்க பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மோடி அவர்கள் மீது ஒரு பெண்மணி, அதுவும் அவங்கள பற்றின புத்தகங்கள்லாம் எழுதினவங்க அப்படின்னு தீவிர பாஜக ஆதரவாளராக இருந்தவங்க, எதுவும் பதவி கிடைக்கல கண்டுக்கலன்ன உடனே இப்போ மோடி மீது கண்ணாவினான்னு அவதூறு சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒன்று சொன்னாங்க, அதை பார்க்கும்போது ஆஹா இப்படிலாம் இருக்குமோ, இவங்க சொல்கிறது நிஜமாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் மண்டைக்கு பின்னாடி மூளைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை கொஞ்சோண்டு நம்ம வேலை கொடுத்து யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏடா இவ்வளோ டுபாகாரானி அப்படின்னு தோணும். என்னன்றதை நான் சொல்லிடுறேன். மோடி 2014 ஜெயிச்சு பிரதம மந்திரியாக பதவி ஏற்றுக்கிறாராம். அப்போ கேபினெட் செக்ரட்டரி வராராம். அவர் பார்த்துட்டு அஜய் சேத்தியும் என்னவோ பேர் சொன்னாங்க, ஒரு ஃபைலை கொண்டு கொடுக்குறாராம். அந்த ஃபைலை பிரித்து பார்த்த உடனே மோடி அப்படியே ஷாக் ஆகிட்டாராம். என்னன்னா அதில் அவரை பற்றின ரகசிய தகவல்கள்லாம் அப்படியே ஏராளமாக இருக்குதான். அப்படியே முகமெல்லாம் வெளியே போயிட்டு அவரை கூப்பிட்டாராம், இதெல்லாம் உங்கள் கைக்கு எப்படி வந்தது அப்படின்ன உடனே அப்போ அந்த கேபினெட் செக்ரட்டரி சொன்னாராம், சார் பிரைம் மினிஸ்டருக்கு போகிற ஃபைல் எல்லாமே ஏன் மூலமாக தான் போகும், அதனால இந்த ஃபைல் என்கிட்ட இருக்கு அப்படின்னாராம். உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரியுதா? மோடி பயந்து விட்டார். அவரையே தன்னுடைய ஆட்சி காலத்திலும் கேபினெட் செக்ரட்டரியா வச்சுக்கினார். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாருன்னு இன்னும் சொன்னதான் ஞாபகம். பட் அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு ஏதோ நம்ம வாரிய தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு போர்டில் பதவி கொடுத்து உட்கார வச்சுக்கினார் அப்படின்னு ஒரு செய்தி. இப்போது நிஜம்தானே, எப்படிங்க போன தடவை கேபினெட் செக்ரட்டரியாக போன ஆட்சியில் இருந்தவரை இவங்களே எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, சரி சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, ஆட்சி மாறுது, உடனே சீஃப் செக்ரட்டரி தூக்கி போட்டுருவாங்களா, டிஜிபியை தூக்கி போட்டுருவாங்களா? அந்த சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அவருக்கு என்ன சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அவருக்கு பின்னாடி இருக்கவங்களுடைய சீனியாரிட்டி என்னென்னு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்காக போன ஆட்சியில் இருந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டாப்பில் இருக்க அத்தனை அஃபிஷியல்ஸையும் மாற்றுறதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். அமெரிக்காவில் நடக்கும், இங்கே நடக்காது. அந்த சிஸ்டம் வேற, இந்த சிஸ்டம் வேற. சரி, இப்போ நான் உங்களை வேற விதமாக கேள்வி கேட்குறேன், அப்போ புரியும் எந்த அளவுக்கு டுபாகூர், அதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னா கூட கொஞ்சம் மூளை வேணும். எந்த அளவுக்கு ஒரு தனி மனித வெறுப்புனால பதவி கிடைக்கல அப்படின்றதுனால முட்டாள்தனமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. ரைட், மன்மோகன் சிங் பதவி இழந்து விட்டார், மோடி பதவிக்கு விட்டார், இந்த ஃபைலெல்லாம் கேபினெட் செக்ரட்டரி வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு காப்பி வேற யார்கிட்டையுமே இருக்காதா? மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது பிரதம மந்திரியின் போஸ்டில் தான் அவர் இருந்தாரே தவிர மொத்த அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் சோனியா அம்மையார்கிட்ட தான் இருந்திருந்தது உலகத்துக்கே தெரியும். யாரை மந்திரி பதவியில் போடுறது, எப்போ யாரை நீக்கிறதுன்ற முதற்கொண்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. உதாரணமாக ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள், அவர் கூப்பிட்டு இது மாதிரி மேடம் அவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, உடனே ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னோடனே இவங்க பதவி விட்டு போனாங்கன்றது ஊரறிந்த உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்ததுன்னு சொன்னால் சோனியா, ராகுல் இவங்களுக்கு தெரியாமல் நேராக பிரைம் மினிஸ்டர்கிட்ட மட்டும் மன்மோகன் சிங் என்ற மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு என்ன நம்ப சொல்கிறீங்களா? அப்போது இந்த மேட்டர்லாம் அவங்களுக்கும் தெரிந்திருக்கின்றது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு காப்பி அவங்க வச்சுருந்துருக்க மாட்டாங்களா? சார் காப்பி வச்சுருந்தானே சார், அவங்க இந்த மாதிரி பழிவாங்க விரும்பவில்லை, இந்த மாதிரிலாம் வாயில் வடை சுடக்கூடாது, முட்டு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கும் காம்ப்ரமைஸ்டு பிஎம், சரண்டர்டு பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 19 எப்ஸ்டீன் ஃபைல்னு உடனுகிறாரு ராகுல் காந்தி. எப்ஸ்டீன் ஃபைலில் அவர் குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு டைரக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக இங்கே எப்ஸ்டீன்வார், காம்ப்ரமைஸ்னுவார், சரண்டர்னுவார், இப்படி தான் சொல்லினுக்கிறாரு. சம்பந்தமே இல்லாமல் ஒரு பொய் செய்தியை எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாய் புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேசினுக்கிற ராகுல் இந்த மாதிரி விஷயங்கள் உண்மைன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாரா? அந்த அலெஜ்டு ஃபைல் அதுலேருந்து ஒரு பக்கத்தை டெய்லி ஒன்று எடுத்து விட்டுன்னு இருக்க மாட்டாரா?
அதுவும் எப்போ? இனிமே ஜென்மத்துக்கு நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிஞ்ச பிறகும் அதெல்லாம் சும்மா வச்சுன்னு உக்காந்துன்னு இருக்காங்கன்னு நீங்க என்ன நம்ப சொல்றீங்க? இப்போ அந்த பெண்மணி இன்னொரு ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லாரும் வந்து என்ன ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்கள் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அகமதாபாத்தில் இறந்து போனார் இல்லையா? அவரை மேனேஜ் பண்ண முடியலன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உனக்கும் இந்த மாதிரி ஆயிடுவாங்க. இந்த தகவலை எல்லாம் சொல்றது முன்னாள் பாஜக ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு போற போக்கில் அடிச்சு விட்டுக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஆனால் பாஜக இதை நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டு கொடுத்தா மாதிரி ஆயிரும். நம்ம ஏற்கனவே அந்த குட்டி ஸ்டோரி சொன்னோம்ல, பிச்சைக்காரன் அரசன் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுது. பட் ஃபார்ச்சுனேட்லி மக்கள் உஷாராக இருக்காங்க. அவங்களுடைய ட்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆதரவு இல்லை. அதை பற்றி இப்போ யாரும் டிஸ்கஸ் பண்ணுறது கூட இல்லை. இருந்தாலும் சில சில்வண்டுகள் வந்து இதை வாட்ஸ்அப்பில் சுத்த விட்டுக்கின்னு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்குதுங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு வந்தால் கவுண்டர் கொடுக்கறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. அடுத்தது அஸ்ஸாமில் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்றது. அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவருடைய மனைவி அவங்களுக்கு வந்து 3 பாஸ்போர்ட் இருக்கு. 3 பாஸ்போர்ட்னா 3 நாடுகளுடைய பாஸ்போர்ட் இருக்கின்றது அப்படின்னு சில பிரிண்ட் அவுட் எல்லாம். பவன் கேரா இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மோடி அவர்களை பற்றி அவர் பேரை வந்து ரொம்ப டெராகேட்டரியாக சொல்லி அதுக்கப்புறம் கேஸு அப்படின்ன உடனே மறுபடியும் பின்னங்கால் பிடரில் பட ஓடியவர். ரஜத் சர்மான்னு நினைக்கிறேன், அந்த நிறைய அந்த இன்டர்வியூலாம் பண்ணுவார். அவர் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா சொல்லி அதுக்கப்புறம் அது மேனிப்புலேட்டட் வீடியோ அப்படின்னு தெரிஞ்சவொடனே மாட்டிக்கினாரு. அது ஒன்று. அடுத்தது ஸ்மிருதி இரானி அவர்களுடைய மகள் வந்து கோவாலன்னு நினைக்கிறேன் ஒரு பார் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லி அதில் மாட்டிக்கினவர். அதுக்கப்புறமா அர்னாப் கோஸ்வாமிக்கு எதிர்க்க இவர் கேஸு போட்டு கடைசியில் எதுவும் இல்லை அப்படின்னோடனே அதை வாபஸ் வாங்கிட்டு ஓடினவர் தான் பவன் கேரா அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஹிட் ஜாப் இதெல்லாம் ராகுல் காந்தி நேரடியாக செய்யாமல் என்ன அவர் போய் மாட்டிக்கினார்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து பவன் கேராவை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் என்ன சொல்லியிருக்கார், 3 பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிண்ட் அவுட் எல்லாம் ரிலீஸ் பண்ணாருங்க. ஆனால் இது வந்து சாதாரணமாக கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். யாரோ ஒரு பாகிஸ்தானி அவர் வந்து யூஏஇயில் இருக்காரு. அங்கே ஏதோ ஐடென்டி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஐடென்டி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அங்கே ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருந்திருக்கும் போல இருக்குது. என்னுடைய இந்த ஐடென்டி கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கையில் இருந்த ஐடென்டி கார்டோட ஸ்கேண்டு காப்பி போட்டு இது தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டுக்கிறாருங்க. அதை அப்படியே எடுத்து, ஏன்னா அதில் இருக்க அந்த நம்பரெல்லாம் மாற்றாமல் இவங்க பேரை மட்டும் மாற்றிட்டு அந்த மேல் ஃபீமேல் அதை மட்டும் மாற்றிட்டு இதுதான் அவங்களுடைய இது அப்படின்னு. அது பேசிக்கலி ஐடென்டி கார்டு, அது வந்து பாஸ்போர்ட் கிடையாது. அடுத்தது அமெரிக்காவில் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகுது. அதில் வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் மனைவி பேர் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடுறாங்க. அதாவது அமெரிக்க டாலர் மதிப்பில் நம்ம ஊர் காசுக்கு அது 3400 சில்லற கோடி ரூபா அப்படின்ட்டு பாருங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளோ கோடி சொத்து இருக்குது, இதெல்லாம் வந்து காமிக்கவே இல்லை, இதெல்லாம் இங்கிருந்து வந்தது பணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ 52,000 கோடிக்கு மேலேயே நோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஸ்வா சர்மா சொல்லியிருக்காரு பட்ஜெட்டே அவ்வளோ கிடையாது அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து தமிழக பாஜக மாதிரி கிடையாது. ஹிமந்த பிஸ்வா சர்மா டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கவுண்டருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கௌரவ் கோகோய் அவர் வந்து அவர் மனைவி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்க, இவர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதற்கான ஆதாரங்களையும் பாஜகவில் போட்டிருக்காங்க. பட்டு இன்னும் ஆக்டிவாக போயிட்டு என்ன பண்ணாங்க, நீ வந்து 2 நாளில் அங்கே ஒரு கம்பெனியை இவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கல, அதே மாதிரி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோகோய் அப்புறம் மனைவி பெயர் ஏதோ ஒரு நம்பர் போட்டு அதே மாதிரி இவங்க வந்து இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரூபாயை விட்டுறிஞ்சால் அது பாட்டுக்கு யார் வேணால் அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியுமா, எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த தொலைஞ்சு போன ஐடென்டி கார்டு அதை வச்சு தான் இவங்க வந்து ஃபோட்டோஷாப்பில் மேனிப்புலேட் பண்ணி இது வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடைய மனைவியுடைய பல பாஸ்போர்ட்டுகள் அப்படின்னு பொய்யான டாக்குமெண்ட்ஸை பொதுவெளியில் ஷேர் பண்ணதுனால ஏகப்பட்ட செக்ஷன் எடுத்து வச்சுக்கிறார். இதெல்லாம் வந்து நான் பெயிலபிள். வேறு பவன் கேரா போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அஸ்ஸாம் ஜெயிலில் வந்து களி தின்றது உறுதி அப்படின்ட்டார்.
அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு ஸ்டேட்டு பாஜகவாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க அப்படின்னு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி பொய்யும் புரட்டும்? இந்த ஓட்சோரி அப்படின்னு போட்டு உருட்டினாருங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? ராகுல் காந்தியோடைய அந்த சிட்டிசன்ஷிப், அவர் பிரிட்டிஷ் சிட்டிசனா இல்லையா அப்படின்ற கேஸ் வந்து மும்முரமாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஓட்சோரி பற்றி பேசுறதே இல்லை ராகுல் காந்தி, பார்த்தீங்களா? எஸ்ஐஆர் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான் அந்த எஸ்ஐஆர்னு பேசினுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க, எஸ்ஐஆருக்காக எத்தனை பேர் நீங்கள் கால் கெடுக்க கூட்டத்தில் நின்றீங்கன்னா ஒருத்தரும் கை தூக்கலை. பின்னாடி உட்காந்துருக்காரு, கை தூக்கு அப்படின்னு அவர் தூக்கியெல்லாம் காமிக்கிறார். ஆனாலும் ஜனங்க யாருமே கை தூக்கலை. ராகுல் காந்தி எஸ்ஐஆரை பற்றி பேசுறதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வருவாரான்னு தெரியல. கேரளாவில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் வந்து டுபாகூ ரூட்டுக்குன்னு எத்தனை நாள் வந்து நீங்கள் ஜனங்களை ஏமாற்ற முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இதில் அந்த கௌரவ் கோகோய் அவர் வந்து ஒரு பெரிய இது மாதிரி 10 கேள்வி கேட்டிருக்கார். ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா, உங்கள் மனைவிக்கு துபாயில் ப்ராப்பர்ட்டி இருக்குதா, இங்கே இருக்குதா, அங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா அப்படின்னு. இது பாருங்க, யார் ஒன்றா எந்த கேள்வி ஒன்றா கேட்கலாம். இருந்ததுன்னு சொன்னால் ஆதாரத்தை கொண்டு வா, முடிஞ்சா நீ வந்து மேனிப்புலேட் பண்ண ஃபோட்டோஷாப்பை கொண்டு வா, அதுக்கு என்ன செக்ஷனோ நாங்கள் போட்டு உள்ளே தள்ளுறோம். அதை விட்டுட்டு போகிற போக்கில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கேள்வி கேட்டேன், பதில் சொல்லலைன்னா போகிற வரவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொன்னாங்களே, இவரே ஒரு பேட்டியில் ஒத்து நிற்கிறாரு. ஆமாம், நான் பாகிஸ்தானுக்கு போனேன், ஏதோ ஒரு ராவல்பிண்டிக்கு போனேன், அங்கே வந்து அனுமதி இல்லையாமல் அப்படின்னா அதை வந்து அவங்கள கேட்கணும். நீங்களாம் ஏன் கேட்குறீங்க? அங்கே தக்ஷசிலா அதை பார்க்க போனேன், உங்களுடைய ஹெரிட்டேஜ் அதை பார்க்க போனேன். ராவல்பிண்டியில் நீங்கள் தக்ஷசிலா பார்க்க போனீங்களா, இல்லை வந்து பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே யாரையாவது பார்க்க போனீங்களா? யாருக்கு தெரியும்? இப்போ நானே கேட்குறேனே, கௌரவ் கோகோய், நீங்கள் வந்து ராவல்பிண்டியில் பாகிஸ்தான் மிலிட்ரி அதிகாரிகளை சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அவர் பதில் சொல்லலை அப்படின்னா சந்திச்சாருன்னு தான் அர்த்தம். அவர் லாஜிக்கை தான் நம்மளும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க ஏமாத்திட்டே திரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸில். எவ்வளோ மட்டமாக போயின்னுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதற்கிடையில் தமிழகத்தில் போயிட்டு இருக்க இன்னொரு உருட்டு நான் சொல்கிறேன். இப்போ திமுகவில் அந்த மொழி அவங்களுக்கு எப்போவுமே இதுதான், தோல்வி பயம் வரும்போதெல்லாம் வந்து இந்த மாநில சுயாட்சி மொழி அப்படின்றது தான். இந்த மும்மொழி கொள்கை, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இங்கே மும்மொழியை வரவிட மாட்டோம் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க? ஏற்கனவே வந்துச்சிங்க. உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற பள்ளி அத்தனையிலையும் மும்மொழி தான் இருக்குது. எங்கேயாவது இருமொழி அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுக்கு ட்ரிகர் என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் சிபிஎஸ்சியில் ஒரு டைம் ஃப்ரேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருடத்திலிருந்து 3 மொழி கட்டாயம் அப்படின்னு. அதைத்தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இது வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு. எப்படி திணிப்பு? நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 மொழி அப்படின்னு சிபிஎஸ்சியில் சொல்கிறேன். முதல்ல சிபிஎஸ்சி அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டம். நாம தான் சமச்சீர் கல்வி தானே வச்சு நிற்கிறோம். அதில் 2 மொழி தானே, ஆங்கிலம் கம்பல்சரி, அதுக்கப்புறமா வந்து தமிழ். இது இந்தியே கிடையாது, சமச்சீர் கல்வி தானே நம்ம அரசு பள்ளியில் இருக்குது. அப்புறம் சிபிஎஸ்சியை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம்? சிபிஎஸ்சி இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார், கவர்மெண்ட்னா அந்த மத்திய அரசாங்கம் கேவி. ஓ கரெக்ட், நம்ம கட்சிக்காரங்க நடத்துறதும் ஆமாம், அதுவும் வந்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இதான் நடத்துகிறாங்க. ஏங்க தனியார், அதுவும் நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் யாருமே சமச்சீர் கல்வியில் எதுவும் நடத்த மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியல. இந்த சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை எடுத்துக்காங்க. 1 தாய்மொழி, அதுக்கப்புறம் 2வது வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ், 3வது வந்து ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்றதுல இங்கிலீஷும் போய் சேர்ந்துருச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷு, 3வது லாங்குவேஜ் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. 2 லாங்குவேஜ் இந்திய மொழிகள், அடுத்தது தான் ஃபாரின் லாங்குவேஜ். அது இங்கிலீஷாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம். அவங்க ஸ்கூலில் என்ன கிடைக்குதோ அதை ஒன்றா எடுத்துக்கலாம். அப்போது லேட்டஸ்ட் சே இப்போது இந்தி திணிப்பு இதில் வேறு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. அது எப்படி நார்த்தில் இருக்கவங்கலாம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆர் அட்லீஸ்ட் மராத்தி, பெங்காலி இதெல்லாம் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ வடக்கில் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வச்சிங்கன்னா, தாய்மொழி இந்தி படிக்கிறார், ஃபாரின் லாங்குவேஜாக இங்கிலீஷ் எடுத்துக்கிறார். அப்போ அந்த 2வது மொழி அவர் வந்து தமிழ், தெலுங்கு எடுப்பாரா அப்படின்னா சரி, எடுக்கல, அவர் சான்ஸ்கிரிட் எடுக்கிறார். ஏன்னா இந்தியும் சான்ஸ்கிரிட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே தமிழை யாரும் படிப்பதில்லை, நாங்கள் மட்டும் ஹிந்தி படிக்கணுமா? நியாயமாக தான் இருக்குது. இப்போ தமிழகத்துக்கு வாங்க. இங்கே சிபிஎஸ்சியில் ஒரு மாணவன் படிக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல் மொழி தாய்மொழி தமிழ் எடுத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் லாங்குவேஜில் இங்கிலீஷ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த 2வது மொழி எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னும் போது அவர் ஏன் ஹிந்தி தான் எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மலையாளம் எடுத்துக்கலாம், தமிழ் மாதிரியே இருக்குன்றதுனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் எடுத்துக்கலாம், துளு எடுத்துக்கலாம். ஹிந்தி தான் எடுத்துப்பார்னு நாமளாம் ஏன் அசியூம் பண்ணிக்கணும்னா அதுதான் நிதர்சனம். ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி படிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. பணக்கார பசங்க மட்டும் இல்லை, ஏழை வீட்டு பசங்களும் ஹிந்தி கற்று தரீங்கன்னு சொன்னால் அவங்க கற்றுக்கின்னு தான் ஆவாங்க. நாம தான் நீ கற்றுக்க கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா எங்கள் பசங்க ஹிந்தி கற்றுக்கினா ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. எல்லாரும் கற்றுக்கினீங்கன்னா எங்களுக்கு போட்டி வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது?
ஸோ தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களும் ஹிந்தி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு செகண்ட் லாங்குவேஜாக நான் அடுத்த இந்திய மொழியாக நான் மலையாளம் கற்றுக்கிறேன், அது எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. இங்கே பெரியார் மண், எல்லாருமே திராவிடர்கள் தானே. அப்போ அவங்க பசங்களெல்லாம் ஹிந்தி படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் தெலுங்கு படிச்சுட்டு போகலாமே. தெலுங்கு படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி இங்கே தமிழகத்துலேயும் சரி, இந்த சான்ஸ்கிரிட் ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம் ஈஸியாக மார்க் வாங்கலான்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த 2 இந்திய மொழி அப்படின்னு வந்த பிறகு அவங்களுக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மும்மொழியை விடமாட்டோம்னு சொன்னால் முதல்ல நம்ம கட்சிக்காரங்க வச்சுக்கிற பள்ளிக்கூடத்தில் அந்த மும்மொழியை வெளில தூக்குவோம். அது கூட வேணாம், இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு பதிலாக சமச்சீருக்கு மாறுவோம். எவ்வளோ அற்புதமான கல்வி திட்டம் அது. அதுவும் நமது கல்வி அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு கல்வித்தரத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே தமிழகம் எங்கே இருக்குது தெரியுமா? அரசு பள்ளிகளுடைய தரத்தை பார்த்து அமெரிக்காவே ஆடி போயிருக்கு. இப்படியெல்லாம் ஸ்கூலா அப்படின்னு. நாம் வேற டெல்லிக்கு போயிட்டு கேஜ்ரிவால் நடத்துகிற ஸ்கூலெல்லாம் பார்த்து ஆஹா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனாக என்னென்னவோ பண்ணி நம்மளுடைய அந்த கட்டமைப்பை அப்படியே வளர்த்துக்கினே வரோம். அப்போ இனிமேல் ஜனங்கள்லாம் மும்மொழி வானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்கைக்கு ஏற்ப அரசு பள்ளியில் தானே கொண்டு வந்து சேர்க்கணும். அங்கே இருமொழி தானே. இந்த மத்திய அரசாங்கத்தை சிலபஸை பற்றி நாம் எதுக்குங்க கவலை பண்ணோம்? வசதியுள்ளவர்கள் பசங்களுக்கு மட்டும் ஹிந்தி, ஏழைகளுக்கு கிடையாது அப்படின்னா இதை நாம் புரிஞ்சுக்கணும், நாம் கவலைப்படணும். நமக்கு கிடைக்கலையே வசதி இல்லாததுனால அப்படின்னு. நாம் கவலைப்படாத வரைக்கும் ஓட்டு மட்டும் போட்டு உட்காந்து இருக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.